ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்றைக்கி நாம் பாரம்பரிய சமையலில் பார்க்க போகிற உணவு பரங்கிக்காய் பொரியல். ஆமாங்க, அருமையான சுவையோடும் அட்டகாசமான நன்மைகளோடும் இந்த பரங்கிக்காய் இருக்குது. இதில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ, சி மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய அன்றாட உணவில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சுவை உறவுகளே, ஆரம்பிச்சிடலாமா? இதுதான் ஸ்டெப் 1. ஒரு பெரிய சைஸு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக கட் பண்ணி அதோடைய தோலை நீக்கிக்கோங்க. இந்த பரங்கிக்காய் பொரியலை செஞ்சு கொடுத்தா வீட்டில் பெரியவங்களேருந்து குட்டீஸ் வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பரங்கிக்காயோட தோலை நீக்கினதுக்கு அப்புறமா அதோட உள்புறத்தையும் நம்ம நீக்கிடணும். இப்போ அந்த பரங்கிக்காயை நீட்டமான ஷேப்பில் கட் பண்ணி சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். அதை கூட இந்த வீடியோவில் நான் கிளியராக காமிச்சிருப்பேன், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண எல்லா பரங்கிக்காவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு அந்த பரங்கிக்காய் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஒரு அருமையான பரங்கிக்காய் பொரியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பரங்கிக்காவையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாங்க ஸ்டெப் 2க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போது அதோட 3 காய்ந்த மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 5லேருந்து 7 நொடி நல்லா கிண்டி விடுங்க. 7 நொடி ஆனதுக்கு அப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சிருந்த எல்லா பரங்கிக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா பரங்கிக்காயிலேருந்து கீழே தண்ணி இறங்கும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அந்த உப்பு எல்லா பரங்கிக்காய் கூடயும் இறங்கணும். அந்த மாதிரி நல்லா திரட்டி விட்டு கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பரங்கிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே இறங்கி முடிச்சிருச்சு. அதனால அடியில் பிடிக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஒரு 1/4 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அந்த பரங்கிக்காவும் நல்லா வேகும். ஒரு 12 நிமிஷம் ஓடி போய் அலாமில் வச்சுக்கோங்க. 12 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பரங்கிக்காவை இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடுங்க. நம்மளோட கரண்டியோட பின்புறத்தை வச்சு அந்த பரங்கிக்காவை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அது உடையும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்தில் நம்ம போடும்போது அந்த பரங்கிக்காய் எல்லாமே நீட்டமாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து அந்த பரங்கிக்காய் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. நான் சொன்ன மாதிரியே கரண்டியை பின்புறமாக பிடிச்சி அதை அப்படியே அழுத்தி விடுங்க. அந்த பரங்கிக்காய் நல்லாவே உடையட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் சீனியை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். என்னடா சிரி, இந்த வீடியோவுக்கு குக்கிங் டிப்ஸ் கொடுக்கலையே நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சூப்பரான குக்கிங் டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் குட்டீஸோட ஃபேவரட்.
அவ்வளவுதாங்க சுவை உறவுகளே, பரங்கிக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றிகள் கோடி.